வேலாயுதம், வேலாயுதம். ஐயா, தம்பி விஜய் வந்து சாப்பிட்டாங்களா? வரவே இல்லீங்களே. வந்தா தானுங்களே சாப்பிடுறதுக்கு. ஐயா கிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு இருந்தேன். தினம் இப்படி நடு ராத்திரியில வர்றாங்க. அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? நிழல் தரும் மரங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் பரமரங்களாயிட்டாங்களே. கடவுளே. பணக்கார வீட்டுல நேரத்துக்கு அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளையும் சாப்பிட விட மாட்டாங்க. என்னய்யா புலம்புற? ஐயா விசுவாசம் நேரம் ஐயா கிட்ட போய் வத்தி வச்சிடாத ஐயா. ஏதோ என் பசி, நான் புலம்புறேன், நீ போய் கொட்டிக்க. நானா? ஐயா சாப்பிட்ட உடனே சாப்பிட்டேனே. நீ கொடுத்து வச்சவன் ஐயா. பன்னீரு என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா சாப்பிட்டாரா? பெருசு படுத்துருச்சா? படுத்துட்டாரு. நீங்க வாங்க சாப்பிட, எனக்கு பசிக்குது. உனக்காக நான் சாப்பிடணுமா? பெருசா என்ன பண்ணி வச்சிருக்க போற? மாடு திங்கிற கீரையும் புளிச்ச மோரும் இருக்கும். கேட்டா பெரிய சத்து உணர்வுன்னு பெருசு சொல்லும். டேய், நாங்க மோர் சாப்பிடுறது இல்ல, பீர் தான் சாப்பிடுவோம். மது வகையில இங்க வைக்காதடா. சுத்திலும் மகான்கள் போட்டாவா இருக்குடா. தனி அறையில கொண்டு போய் வை. இந்த வீட்டுல நிம்மதியா தண்ணி அடிக்க கூட முடியல. இத்தப்பா, டோன்ட் வரி. ஒரு நாளைக்கு சொத்து புறவை எனக்கு வரத்தான் போகுது. அப்ப உங்க இஷ்டப்படி செய்யுங்க. இந்த வீட்டையே தலைகீழா மாத்திருவோம். விஜி, இங்க வா. இந்த சொத்து நம்ம கைக்கு வந்த உடனே இந்த செட்டப் எல்லாம் மாத்தி இந்த வீட்டுல ஒரு மினி பாரே கட்டணும். வெரி குட். அப்பதான் எப்போ நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மது வகையில இங்க வைக்காதடா. சுத்திலும் மகான்கள் போட்டவா இருக்குடா. தனி அறையில கொண்டு போய் வை. வீட்டுல நிம்மதியா தண்ணி அடிக்க கூட முடியல. இத்தப்பா, டோன்ட் வரி. ஒரு நாளைக்கு சொத்து புறவை எனக்கு வரத்தான் போகுது. அப்ப உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நம்ம வீட்டுல ஒரு மினி பாரே கட்டணும். அப்பதான் எப்பவும் நிம்மதியா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம்.